அப்புறமா மறுநாளே கூட நீங்கள் வீடு கட்டலாம், தப்பு இல்லை. ஏன்னா உயிர் காரகம் பொருள் காரகம்னு 2 பாயிண்ட் இருக்கு ஜோதிடத்துல. அப்போ உயிர் காரகத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். கல்யாணம் வந்தாவே இன்னொன்று சொன்னா, பெண் கல்யாண பெண்ணுன்னாவே அவர் சுக்கரனுடைய அம்சம் ஜோதிடத்துல. யார் ஒருத்தருக்கு சுக்கரன் நல்லா இருக்கு அவனுக்கு என்னப்பா சுக்கர தசைன்றான். அப்படி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் அவங்க குடும்பம் நல்லா இருக்கும், வீடு நல்லா இருக்கும், வாகன வசதி இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் எல்லாத்தையும் விட நல்ல மனைவி இருப்பாள். அப்போ ஒருத்தருக்கு நல்ல மனைவி அமைஞ்சாவே சுக்கரன் வந்து அவங்ககிட்ட நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக நல்ல மனைவி வந்தாவே அஷ்ட ஐஸ்வர்யங்கள் கண்டிப்பாக வரும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க கல்யாணமும் பண்ணணும், வீடும் கட்டணும்னு நினைக்கிறவங்க வீடு கட்டுற வேலையை கல்யாணத்துக்கு பிறகு வச்சுக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும். ஃபஸ்ட்டு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு ஆண் பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா செட்டில்மெண்ட் ஆகிறதுக்கு 30 வயசு 31 வயசு ஆகிடுது. அதுக்கு மேலே கல்யாணம் பண்ண என்ன ஆகும், கண்டிப்பாக தோஷங்கள் அதிகமாக இருக்கும். இப்போது 3 எட்டில் பெறாத பிள்ளை, 4 எட்டில் பெறாத சொத்து, 5 எட்டில் பெறாத ஞானம் அப்படின்னு சொல்லும்போது 3 எட்டுனா 3 எட்டு 24 வயசுக்குள்ள பிள்ளையை பெற்றுடணும், 32 வயசுக்குள்ள சொத்தை சேர்த்துடணும். இதுதான் வாழ்க்கை. பட் நமக்கு அவ்வளோ தூரம் வேகமாக பண்ண முடியல. என்ன பண்ணுறேன்னா, அட்லீஸ்ட் ஒரு 4 வருஷம் முன்னாடி இருந்தால் கூட ஒரு 27 வயசுக்கு மேலே எந்த ஆண் மகனும் போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக மேரிட்டல் லைஃப்பில் ஒரு சின்ன ஜர்க்கு இருக்க தான் செய்யும். கண்டிப்பாக அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதனால ஏர்லி மேரேஜ் இஸ் த பெஸ்ட் வே அப்படின்னு அர்த்தம். இப்போ அவன் நல்லா சம்பாதிக்கல, என்ன பண்ணுறது, கொஞ்சமாக சம்பாதிக்கலாம், ப்ரைவேட் கம்பெனியில் வேலை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எந்த கம்பெனியில் வேலை செஞ்சாலும் கொஞ்சம் சம்பாதிச்சாலும் உடனே கல்யாணத்தை பண்ணிட்டீங்கன்னாவே ஆட்டோமேட்டிக்காக அவன் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவான் அப்படின்னு அர்த்தம். இந்த பெண்கள் மட்டும் என்ன பண்ணுறாங்க, பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிஇ படிச்சிருக்காங்க. இப்போ எங்கே ஒன்றாலும் பிஇ படித்த பொண்ணு தான் இருக்குது, பிஇ படித்த பையன் தான் இருக்காங்க. அப்போ பிஇ படித்த உடனே அடுத்து ஏதோ ஒரு கம்பெனியில் போகிறாங்க, ஒரு 15,000 ரூபாய் சம்பளத்தில் போவாங்க. அடுத்த வருஷம் 20,000, ஒரு 3 வருஷத்தில் 30,000 40,000 சம்பாதிச்சிருவாங்க. அப்போ அவங்க ஓரளவுக்கு செட்டில்மெண்ட் ஆகி ஒரு ஸ்டெடி ஆகிடுறாங்க. ஆனால் இந்த பையனுக்கு மட்டும் இந்த 15,000 20,000 முதல்ல போகிறதுக்கு மனசுக்கு ஒத்துக்கல. அதனால தான் கஷ்டப்படுறாங்க. ஸோ இதுதான் ரீசன், வேறு ஒன்று. அப்போ பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 25-26 வயசில் லைஃப்பில் செட்டில் ஆகிடுறான் எக்கனாமிக்கலி. பட் ஆண்கள் வந்து செட்டில் ஆகலை. இதுதான் காரணம். நான் எதுக்கு சொல்றேன்னா, காரகங்கள், ஒரு கிரகங்களுடைய காரகங்கள் வந்து ஒரு காரகம் செஞ்சிச்சுன்னா இன்னொரு காரகத்தை கொஞ்சம் லேட் பண்ணும் கண்டிப்பாக. இதுதான் ஒன்று. இப்போ நம்ம வீட்டில் கூட பழங்காலத்தில் சொல்லுவாங்க, ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் பண்ணியா அப்போ அடுத்த கல்யாணம் 1 வருஷத்துக்குள்ள பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதான் காரணம். வீடு கட்டினியா 1 வருஷத்துக்குள்ள வீடு கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது திருஷ்டி வரும்னு சொல்லுவாங்க. திருஷ்டி கிடையாது, பொருளாதார வசதி வாய்ப்புகள். அது இல்லாமல் ஒரு காரணம் தடைப்படும். அதுதான் சரி. இது எப்படியோ இருக்கட்டும். அதனால இந்த பிள்ளைகளை பெற்றவர்கள் இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும், ஞாபகம் வச்சுக்க. அடுத்தபடியாக இந்த கிரகங்களில் வந்து திருமணம் ஆகணும் அப்படின்னா ஐயா சொன்னார், குருபலம் அழகாக சொன்னார். குருபலம் இருந்தால் கொஞ்சம் நல்ல கிளைமேட் இருக்குது, வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பரவாயில்ல போயிட்டு வரலாம்னு நினைக்கிறோம். அது மாதிரி தான். குருபலம் இல்லாதுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, குரு வந்து இந்த குடும்பஸ்தானம், மனைவி ஸ்தானம், 12ஆம் இடம் இதெல்லாம் பார்த்தாலும் நிறைய பேர் போர் அடிக்குதுன்னு நினைக்கிறேன். ஸ்பீச்சு யாருன்னா போர் அடிச்சுன்னா கொஞ்சம் அட்டென்ஷன் இருங்க, கொஞ்சம் இல்லைன்னா நான் வந்து அப்படியே இப்போ வந்து கேட்கனா பாருங்க, நீங்க வந்து அமைதியா இருப்பாங்க. அமைதியா ஒன்றும் இல்லை, அப்புறம் கேட்டுக்கலாம். அந்த ஒரு 10 நிமிஷம் விட்டுலாம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா பேசினீங்கன்னா உங்களுக்கு அட்டென்ஷன் இல்லைன்னு அர்த்தம். சரி, ஓகே. நான் எதில் விட்டுனா என்னன்னு தெரியாது கேட்டால். ஆமாம், குரு பார்வை இல்லையேன்னு சொல்லிட்டு வருத்தப்படாதீங்க. நீங்கள் ஒன்று செய்யுங்க, கல்யாணம் ஆகிறதுக்கு குரு பார்வைக்கு ஈஸியான ஒரு வழி இருக்குது. நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மாமன், மச்சான், அண்ணன், தம்பி, சொந்தக்காரங்க வயசெல்லாம் எழுதுங்க ஒரு பேப்பரில். யாருக்கு அதிகமான வயசு இருக்கோ
அதுல 9 பேரை செலக்ட் பண்ணுங்க. 9 பேரை செலக்ட் பண்ணீங்கன்னா அந்த 9 பேர்கிட்ட நீங்க கல்யாணம் பண்ணக்கூடிய அந்த பொண்ணோ புள்ளையோ வச்சுக்கிறீங்க பாருங்க, அவங்க அந்த 9 பேர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. கண்டிப்பா உங்களுக்கு வித்தின் 6 monthsல கல்யாணம் ஆகுதா இல்லையா பாருங்க. இதை விட ஒரு பெரிய பரிகாரம் வேற எதுவுமே இல்லை. உங்க சொந்தக்காரங்களே ஞாபகம் வச்சுங்க. 9 பேரெல்லாம் வயசுலாம் எழுதிங்க. தோராய வயசு எழுதிங்க. அதில் அதிகமான வயசு உள்ள 9 பேர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க. உங்க பொண்ணையோ பிள்ளையோ எடுத்துன்னு போயிட்டு கூட நீங்களும் போங்க. போனீங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் வித்தின் 6 monthsல முடிஞ்சிடும். இது டெஃபினட்டு. இதை விட பெரிய பரிகாரம் வேறு எதுவுமே கிடையாது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிரக தோஷங்கள் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு வராங்க அப்படின்னாவே, ஒரு கணவன் மட்டும் வராரு, அப்பா மட்டும் வராரு, தன்னுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ ஜாதகம் பார்க்க வராருன்னா கண்டிப்பா அந்த கல்யாணம் இழுக்கும். இன்னும் கூட பாருங்க, 2 பேர் கணவன் மனைவியா வந்த கல்யாணம் சீக்கிரம் முடிஞ்சிடும். கணவன் மட்டும் வர கல்யாணம் வந்து பேசுறது கொஞ்சம் லேட் ஆகும். இதுதான் உண்மை, நிச்சயமா. அப்போ மனைவி மட்டும் வந்து கேட்கறாங்கன்னா முடியும், ஆனா கொஞ்சம் லேட் ஆகும், ரொம்ப லேட் ஆகாது. கணவன் மனைவி 2 பேரும் வந்து ஜாதகம் கேட்டாங்கன்னா நிச்சயமா அந்த கல்யாணம் கைகூடும். இது நீங்க 100% உண்மை. நீங்க பிராக்டிக்கலி பார்த்துக்கலாம். ஸோ அப்படி இருக்கிறதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கணவன் மனைவி 2 பேரும் கருத்து ஒருமித்து ஒரு பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் பண்ண வராங்கன்னா நிச்சயமா அவங்களுக்கு அந்த வருஷத்துல கல்யாணம் ஆகிடும். நீங்க மேலே கணவன் மனைவி யார் அது வந்தாங்களோ நிச்சயமா அவங்களுக்கு கல்யாணம் கண்டிப்பா அடுத்த வருஷம் மே மாதத்துக்குள்ள நிச்சயமா கல்யாணம் ஆகிடும். நீங்க ஒன்று எழுதி வச்சுக்கீங்க டெஃபினட்டா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிரக தோஷங்கள் அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், இது ரொம்ப முக்கியம்னாங்க. உண்மைதான், முக்கியம் தாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ 7, 8ல் செவ்வாய் இருக்கிற ஒரு வரனுக்கு 2, 4, 12 பொருத்தலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருத்தக்கூடாது. 7, 8 வந்து கொஞ்சம் கடுமையான தோஷம் உள்ளது. 2, 4, 12 கொஞ்சம் கம்மியான தோஷம் உள்ளது. அப்போ 2னா என்னன்னா குடும்பத்தில் சண்டை வரும். 4 என்னன்னா சாப்பிடும்போது சண்டை வரும். 12 செவ்வாய் இருந்துச்சுன்னா படுக்கும் போது ராத்திரி 12 மணிக்கு சண்டை வரும். இதுதான் வேற ஒன்றும் இல்லை. ஆனால் 7 இது சண்டையோடு நின்றுடும். ஆனால் 7, 8 பிரிவுகளை கொடுத்துரும் கண்டிப்பாக. அப்போ 7, 8 செவ்வாய் இருக்கிறது சிறப்பு அல்ல. அப்படி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. அந்த 7, 8 செவ்வாயை குரு பார்த்துட்டாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, கண்ணை முடிவு கல்யாணம் பண்ணலாம். அதே மாதிரி 7, 8ல் ராகு கேதுக்கள் இருப்பது கொஞ்சம் ரொம்ப உஷாராக பார்க்கணும். ஏன்னா செவ்வாயும் இருந்து 7 ராகு கேது இருந்துச்சுன்னா நீங்கள் ராகு கேது தோஷத்துக்கே முக்கியத்துவம் கொடுக்கணும் செவ்வாய் தோஷத்தை விட. ஏன்னா கூட செவ்வாய் இருக்கும்போது அப்போ ராகு கேது ஹை பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அப்போது 7ல் ராகு இருந்துச்சுன்னா மாப்பிள்ளை பொண்ணு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு 7ல் ராகு இருக்கிறத அந்த மாப்பிள்ளை பொண்ணு முகத்தை ஒழுங்காக கழுவி பொட்டு வச்சு தலைவாரி நல்லா ட்ரெஸ் பண்ணாவே சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும். 7ல் ராகு இருக்கிறவங்களுக்கு. 7, 8 கேது இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒன்று விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை வந்துச்சுனாவே சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும். ஏதாவது இப்போ பொண்ணு பொண்ணோ பையனோ 6 அடி இருக்கணும், சிவப்பாக இருக்கணும், கருப்பாக இருக்கணும், இவ்வளோ படிச்சிருக்கணும், இப்படின்னு இல்லாமல் ஏதோ ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணிங்கன்னா தான் கல்யாணம் ஆகும். 7, 8ல் கேது இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கடைசியாக அவங்க கல்யாணம் முடியும் போது பார்த்தீங்கன்னா கூட ஏதோ ஒன்று காம்ப்ரமைஸ் பண்ணுன்னு தான் சொல்லுவாங்க நிச்சயமாக. அப்போது இதை நீங்கள் முதல்ல முன்கூட்டியே புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா சீக்கிரம் கல்யாணம் பண்ணுறதுக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இது நான் பொதுவாக சொல்லிட்டேன். ஒரு ஜஸ்ட்டு ரொம்ப நேரம் பேசினாலும் உங்கள் மற்ற ப்ரோக்ராம் தடைவிடும். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா எழுதி வச்சுக்கிங்க. அப்புறமா அடுத்த கொஞ்ச நேரம் போட்டு ஐயா டைம் கொடுத்தாருன்னா நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம்.